அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வள்ளலார் மீண்டும் வர வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி மீண்டும் இந்த உலகத்தை மாற்ற மாட்டாரா? தவறான மனிதர்கள்லாம் நல்ல மனிதர்களாக மாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அது சம்மந்தமாக பார்ப்போம். இப்போ வள்ளலார் அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, அவர் வாழ்ந்த காலத்திலே ஜாதி மதம் நல்லவர் கெட்டவர் இது எல்லாமே இருந்தது. அவர் காலத்திலையும் அவர் மிகப்பெரிய சிக்கல்களை எல்லாம் அனுபவித்தார் என்பதுதான் உண்மை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடைவிரித்தோம் கொள்வார் இல்லை கட்டினோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை அணுகி நீங்கள் அடைந்த நிலையை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்டவர்கள் மிக மிக குறைவு. அப்புறம் திரும்பவும் ஏன் வள்ளலார் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? வள்ளலார் என்ன நீங்கள் பயன்படுத்திக்க உங்களுக்கு தெரியல அப்படின்றதுனால தான் நான் சீக்கிரம் நான் மறைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். அப்போ வள்ளலார் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்வதற்கு அடுத்த தலைமுறையில் பலவிதமான மகான்கள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறார்கள். உருவாகி எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் வள்ளலாரை ரொம்ப பேருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. வள்ளலார் வாழ்க்கையை முழுமையாக முடிந்த பிறகுதான், அவர் ஒளிரூபமாக மறைந்த பிறகுதான், 6ஆம் திருமுறையெல்லாம் அதிகமாக வெளியில் வந்த பிறகுதான் அங்கங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தார். இன்றளவில் அமெரிக்கா வரைக்கும் அவர் பரவி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய விஷயம். வள்ளலார் போல ஆடை உடுத்தி கொண்டு அமெரிக்காவிலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். திரும்பவும் அவர் வருவாரா என்றால் கண்டிப்பாக வரமாட்டார். அவரே மனம் நொந்து தான் போயிருக்கார். இந்த மனித கூட்டம் திருந்தவே மாட்டான் நம்ம எது சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போயிருக்கார். ஆனால் அதை சார்ந்தவர்கள் நம்மை போல ஆட்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு என்ன கொடுக்க வேண்டும், யோகத்தை கொடுக்க வேண்டும், ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர்களோட சிஷ்யர்கள் அப்படின்னு வச்சுங்க நாங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன தேவையோ யோகத்தில் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். எத்தனை பேர் இதை எடுத்துக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறி தான்.